Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ரவையை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய bonda எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செய்திடலாம். சுவையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். குறிப்பா ஈவினிங் டைம்ல டீ டைம் ஸ்நாக்ஸா செய்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதற்கு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன். வறுக்காத ரவை தான் பயன்படுத்தியிருக்கேன். வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை கொஞ்சம் நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இதை இப்போ நம்ம வேற ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ரவையை நீங்கள் அரைக்காமல் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரைச்சிட்டு பயன்படுத்தணும்னா ஊற வைக்கிற நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அரைக்காமல் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி அரைச்சிட்டு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்பு சோடா இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கடுத்துதான் எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பாலே தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துங்க. மாவுனுடைய பதம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. ஒரு ஸ்பூனால் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இறங்குற மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த ரவை ஊறி வரத்துக்கு கஷ்டமாயிடும். அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு போண்டா போடுறதுக்கும் சௌரியப்படாது. இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஊறி இருக்குது. இப்போ மாவு இப்படி கரைச்சி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து மாவு பதத்துக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த போண்டா போடுறதுக்கு சைடில் நான் எண்ணெய் சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே எடுத்து போகிறத விட கொஞ்சமாக தண்ணி பக்கத்தில் வச்சுங்க. நம்ம வடை மாவுலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். தண்ணியில் கொஞ்சமாக கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்கன்னா கையில் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். நல்லா ரவுண்டாக அழகாக போகிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. தீயும் மிதமான தீயில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டுடலாம். போடும்போது ஒரே இடத்துல கொஞ்சமாக கட்டை விரலால் தள்ளி விட்ட மாதிரி போடுங்க. உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நல்லா சிவந்து வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி நல்லா சுழட்டி விட்டுங்க. சுழட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா ஒரு சேர சிவந்து வரும். அதே சமயத்தில் உள்ளேயும் மாவு நல்லா நிதானமாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக சிவந்து வருது பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகி போன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்முடைய இன்ஸ்டண்ட்டான ரவா போண்டா ரொம்ப அருமையாக ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.